யமுனா, குமாரபாளையத்துல இருக்கிற அந்த வீட்டுக்கு நீங்க போன ஞாபகம் உங்களுக்கு வருதா? நான் குமாரபாளையத்துக்கு யமுனாவோட டென்ஷன் எல்லாம் போயிருச்சு இல்லையா சங்கர்? ஆள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. சார், யமுனா, உங்களை நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்களுக்கு குமாரபாளையம் ஹரிணியை தெரியுமா? தெரியாது சார். அட, ஹரிணி சொன்னாங்களே யமுனாவை தெரியும்னு. என்ன தெரியும்னு சொன்னாங்க, ம். ஆனா எனக்கு தெரியாது சார். ஓ அப்படியா? என்ன சார்? ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களை சும்மா கேட்டேன். இட்ஸ் ஓகே. நியூஸ் 24க்கு உங்களை வரவேற்கிறோம். சேலம் கொலை வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. குழப்ப நிலையில் போலீசார் விசாரணை கைதியான யமுனாவின் போலிகிராப் ரிப்போர்ட் மூலமாக யமுனாவின் வாக்குமூலங்கள் உண்மை என தெரிய வந்ததே போலீசாரின் குழப்ப நிலைக்கு காரணம். யமுனாவை நார்கோ எனாலிசிஸ் டெஸ்டுக்கு கோர்ட் பரிந்துரை செய்துள்ளது. யமுனா, சங்கர், எனக்கு எல்லாமே தெரியும். உங்களை விட அதிகமாவே தெரியும். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. 100% நேர்மையா தான் நான் இந்த கேஸை டீல் பண்ணேன். எனக்கு நல்லா தெரியும் யமுனா குற்றவாளி இல்லைன்னு. உங்களுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, ஒருவேளை யமுனாவை இதில் இழுத்து விட்ட அந்த ஆத்மா கண்டிப்பா இந்த கேஸுக்கு பரிகாரம் பண்ணி கொடுக்கும். ஓகே, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சார், என்னோட ரிப்போர்ட். சார், இது ஒரு வித்தியாசமான கேஸ் சார். நம்ம சட்டத்தையும் கோர்ட்டையும் மீறி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இதில் ஈடுபட்டிருக்கு சார். வாட் யூ மீன் மிஸ்டர் நிரஞ்சன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னோட சொந்த அனுபவம் தான் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அண்ட் ஐ ஹாவ் ஃபெல்ட் இட். ம், என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க சார்? சில உண்மைகள் முட்டாள்தனமாக தான் சார் இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு போய் சொல்லி விவேக பார்க்க போனேன். நான் யாராச்சும் பாப்பாங்க. சீக்கிரம் வண்டியில் உட்காரு. ம். ஐயோ விவேக், என்ன நீங்க இந்த இடத்துக்கு வரீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு இருப்போம். பயந்துக்காத. வா. கையிடுங்க.
நான் தானே. கை விடுங்க. செம பசி. நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். உனக்கு என்ன வேணும்? ஏதாவது ம், இந்த கதை சாத்திக்கு என்ன? யாரு? யாரு? நீங்க யாரு? ஏய், விடு. யார் நீங்க? விவேக், விவேக், நீ கை விடுங்க. விவேக். யார் நீங்க? விவேக். விவேக். ஏய், என்னாச்சு? விவேக். என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. யாரோ 2 பேர் என்ன யாரு? தெரியல. நான் வண்டி ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ மச்சி, எல்லாம் ஓகேடா? டேய், நல்லா அனுபவிச்சிங்களாடா? சரி சரி, நான் அந்த கருமத்தை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வரேன். ஹலோ மச்சி, டேய், ஹலோ. என் வாழ்க்கையில இன்னைக்கு கடைசி நாள். நான் இப்போ இந்த பூமியில வாழ தகுதி இல்லாதவளாயிட்டேன். நான் எதிர்பார்க்காமலே என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. இது இது ஒரு தற்கொலை கடிதம் கிடையாது. என் வாழ்க்கையில நடந்த சில உண்மைகள். நிரஞ்சன், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்டும் சட்டமும் இதை ஏத்துக்காதுப்பா. கோர்ட் இது நம்பும்னு நினைக்கிறீங்களா? சார் கிட்ட பேசி முடிச்சிருவோம். சரிதான் சார்.
மேடம் அப்ப நாங்க பயப்பட வேண்டாம் யமுனா. சார் உங்களை காப்பாத்ததா ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நாங்க இப்ப என்ன பண்றது மேடம்? கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், இருந்தாலும் பரவாயில்ல. சாருக்கு எல்லா உண்மைகளும் தெரியும்ல. இனி நம்ம என்ன பண்ணுவோம் சங்கர்? ஏய், நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத, கொஞ்சம் தைரியமா இரு. சொன்னா கேளு. டேய் அவன் இன்னும் வரவே இல்லை. நான் வந்துட்டேன். டேய் சரக்கு கிடைச்சிருச்சா? அது எப்படி? அது இல்லாம நான் வந்துருவேனா? பிரபாகரை பாத்தியாடா? நான் பார்க்கலடா. அந்த லூஸ் எங்க போனா நமக்கு என்ன? இந்த புடி அடிக்காத, இதோ வந்துடுறேன். டேய் கிளாஸும் தண்ணி எல்லாம் எடு. அதெல்லாம் எப்போவோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டேய் சீக்கிரம் வாடா. இதோ வந்துடுறேன்டா, ஆரம்பி. அங்க செம்ம கூட்டம்டா. 1.5 மணி நேரம் லைன்ல நின்னுடா. அப்பதான்டா கடனால அதனால என்ன, சரக்கு கிடைச்சிருச்சுல்ல. பிரபாகரன் ஏய் ஐயோ யாருன்னு தெரியுதாடா உனக்கு? ஹரிணி, நான் விரிச்ச வலையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்காக ஏற்பாடு பண்ண மாய தோற்றம்டா. உன்னால கெட்டது நான் மட்டும் இல்லை, என் குடும்பமும் தான். உன்னை கொன்னதாண்டா என் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். நான் போலியான ரிப்போர்ட் உங்களுக்கு தரவே இல்லை சார். ம் நான் உண்மைக்கு நீதிக்கும் புறம்பா எந்த தப்பும் செய்யல சார். ம் இந்த கேஸ் விசாரணையில இனி புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தோணல சார். ம். சட்டத்துக்கு முன்னாடி உண்மையை மறைக்க எனக்கு தெரியாது சார். ஆ இது நீங்க நினைக்கிற மாதிரி கேஸ் இல்ல சார். இனி எல்லாம் நீங்க எடுக்கிற முடிவுதான். ம் ம் ஓகே சார். ஓகே. சார், ஒரு 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு சார்.